சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த ராஜன் செல்லப்பா ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் கூட்டணி மாறுதல்கள் இருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என அதிமுக தலைவர்களும் திட்டவட்டமாக கூடி வந்தார்கள். அந்த வகையில் திடீரென அரசியல் களம் மாறியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக அவர் கூறினாலும் பாஜக முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். மேலும் இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை அதிமுகவின் முக்கிய முகமாக இருப்பவரும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியல் செய்து வருபவருமான ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணைய போவதாக தகவல்கள் கசிந்தது. அதேபோல் அதிமுகவிலிருந்து சில புள்ளிகள் விலகினாலும் பாஜகவில் நேரடியாக இணையவில்லை. ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் கூட்டணி அமைத்து ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். ஆனால் பன்னீர்செல்வத்திற்கு முன்னதாகவே அதிமுகவில் பயணித்து வரும் ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணைய போவதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இது குறித்து அவரிடமே கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போது தேவையில்லாமல் திட்டமிட்டு இது போன்ற வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசி வந்திருக்கிறேன். யார் இது போன்ற தகவல்களை பரப்புகிறார்கள் என தெரியவில்லை என சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். குறிப்பாக அதிமுகவின் மதுரை மாவட்ட செயலாளர்களில் ஒருவராகத்தான் ராஜன் செல்லப்பாவை இப்போது இருக்கும் தலைமுறைக்கு தெரியும். ஆனால் மாணவ பருவத்தில் இருந்தே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் ராஜன் செல்லப்பா என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்லூரி காலத்தில் திராவிட மாணவ முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகவும் இருந்தவர். சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர். மாணவரணி செயலாளராகவும் இருந்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான அவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது அவரது வீட்டின் முன் மாணவர்களோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்க வைத்தவர்களில் ஒருவர். அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு மதுரை மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக ஜே என இரு அணிகளாக பிறந்த போது ஜே அணி சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டவர்தான் ராஜன் செல்லப்பா. மேலும் தொடர்ந்து மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர், மாநில இளைஞர் அணி செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர், மதுரை மேயர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ, 2021 திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ என பல பகுதிகளை வகித்தும் வருபவர். தென் மாவட்டங்களில் இப்போது ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு என பலர் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்பே மதுரையின் அதிமுக முகம் என்றால் ராஜன் செல்லப்பா தான். அவர் மாநில அணி இளைஞரணி செயலாளராக இருந்தபோதுதான் பெரியகுளம் நகராட்சி தலைவராக ஓபிஎஸ்ஐ உருவாக்கியவர் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக அதிமுக கூட்டணியை ராஜன் செல்லப்பா விரும்பவில்லை. ஆனால் அதையும் மீறி ஒரு சில அமைச்சர்களின் பேச்சை கேட்டு எடப்பாடி பாஜகவில் இணைந்ததால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார் ராஜன் செல்லப்பா. இதன் காரணமாகவே இவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக இவர் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக இவருக்கு ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.